தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய எரிதனல் வலையொலியில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், ஒன்றிய அரசை குலுக்கி எடுத்து ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலக வைத்த வடக்கு புரட்சி, வடக்கர்கள் எழுச்சி என்று கூட சொல்லலாம், வாகை சூடிய அந்த போராட்டம். ஏன் அந்த போராட்டம்? அதிலேயும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி, கரப்பான் பூச்சி பேரில் ஒரு ஜனதா கட்சி. ஜனதா என்றால் மக்கள் திரள் என்று பொருள். எளிய மக்கள், ஏழை மக்கள், உழைக்கும் மக்கள், பாட்டாளி வர்க்கம் என்று பொருள். அந்த ஜனதா பெயரிலே கரப்பான் பூச்சி. எப்படி அந்த கரப்பான் பூச்சி பெயர் வந்தது என்றால், சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்ற நீதி அரசர் சூரியகாந்த் என்பவர் இந்த வேலையில்லா, இந்த வருத்தப்படாத வாலிபர்கள் சங்கம் என்று ஒரு திரைப்படம் எடுத்தாங்க நம்முடைய தமிழ்நாட்டில். அதுபோல இந்த வேலையில்லா இளைஞர்கள் ஆங்காங்கே ஏதாவது ஒரு கிளர்ச்சியில் அல்லது ஒரு புரட்சியில் அல்லது வேறு வகையான செயற்பாடுகளில் ஈடுபடுகிற பொழுது அதை பார்த்து இந்த கரப்பான் பூச்சிகள் வேலையில்லா இளைஞர்கள் என்று ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டார் உச்சநீதிமன்ற நீதி அரசர். அந்த நீதியரசர் சூரியகாந்தின் பேச்சை கேட்டு, அப்படியா, நாங்கள் கரப்பான் பூச்சிகளா, அதே பேரில் வருகிறோம் என்று ஒரு இயக்கத்தை நம்முடைய அபிஜித் திபேக் என்பவர் கட்டமைத்தார். ஏற்கனவே ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு 13 ஆண்டுகளுக்கு முன்பு ஊழலை ஒழிக்கிறேன் என்று நம்முடைய அண்ணா ஹசாரே காந்திக்குள்ளாவை மாட்டிக்கொண்டு ஒரு பட்டினி போராட்டத்தை நடத்த மிகப்பெரிய எழுச்சியாகத்தான் இருந்தது, புரட்சியாகத்தான் இருந்தது, காந்திய வழி போராட்டமாக அது பார்க்கப்பட்டது. அதிலே உருவானவர் தான் டெல்லி அரசை கைப்பற்றக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால். அதில் ஒரு அரசு ஊழியராக இருந்து வந்தார். அவர் மேலே பிறகு ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள், சட்ட நடவடிக்கைகள், வழக்குகள், சிறைச்சாலை என்று போய்கொண்டிருக்க. அது வேற. ஆனால் இன்றைக்கு ஏன் இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் இவ்வளவு பெரிய எழுச்சி? நியாயமாக அந்த எழுச்சியும் புரட்சியும் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்க வேண்டும். நிகழல. நாமெல்லாம் எவ்வளவோ நெஞ்சு வெடிக்க தமிழ் தேசிய களத்திலிருந்து கத்தி கத்தி பார்க்கிறோம். ஆனால் இடையில நூற்றாண்டு கால வரலாறு தமிழ் தேசிய இயக்கத்திற்கு உண்டு. தமிழ்நாட்டினுடைய உரிமை மீட்புக்கு, விடிவுக்கு, விடுதலைக்கான இயக்கமாக 1916, 1937 காலகட்டத்திலே இந்தி எதிர்ப்பு போரிலே உருவான இயக்கம் தமிழ் தேசிய அமைப்பு. அது தமிழர் கழகமாக இருக்கலாம், அல்லது தமிழரசு கழகமாக இருக்கலாம், மற்றபடி நாம் தமிழர் இயக்கமாக இருக்கலாம், சம்பத்து தொடங்கி தமிழ் தேசிய கட்சியாக இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த தமிழ் தேசிய இயக்கம், எழுச்சி, விடுதலை நோக்கிய பயணம் திராவிட மடை மாற்றிகளால் திசை திருப்பப்பட்டு விட்டது. மிகப்பெரிய புரட்சி இன்றைக்கு வடநாட்டில் நடந்ததை காட்டிலும் மிகப்பெரிய புரட்சி. இன்றைய புரட்சியாளர்களின் தாய்மொழி இந்திக்கு எதிரான புரட்சி. தமிழகத்தில் 37 தொடங்கியது. தனித்தமிழ் கடல் மறைமேல் அடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார், முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன், இடையிலே வந்து ஒட்டி கொண்ட நுழைந்து கொண்ட ஐயா ஈவேரா போன்றவர்களால் 37 தொடங்கப்பட்டு நடராஜன் தாளமுத்து போன்ற பேரிக பெருந்தமிழர்களுடைய உயிர் கொடையில் உயிர்ப்பித்து 65 மிகப்பெரிய எழுச்சி புரட்சி, உலகம் கண்டிராத புரட்சியை நாம் நடத்தி காட்டினோம். அதற்கு அடுத்த கட்ட பாய்ச்சல் தான் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை,
தமிழ் தேசத்தின் விடுதலை என்றிருந்த நிலையில் இந்த திராவிட மடைமாற்றிகளான அண்ணாதுரை வகைராக்கள் அடைந்தோல் திராவிட நாடு, அடையவிட்ட செத்து போவும் இடுகாடு என்கின்ற அந்த போலி முழக்கங்கள், பொய்யான கோஷங்கள், போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுகிற அந்த நிலை, அடுத்து திரைப்பட மாயம், கலை உலகத்தின்பால் ஏற்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் திலக மாக்கோரா அவருடைய அந்த அரிதார பூச்சிலே மயங்கி சுவைஞர் மன்றங்கள், பிறகு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த வடக்கர்கள் நடத்திய இந்த எழுச்சி போராட்டம், புரட்சி போராட்டம், வலிமை மிக்க அரசு என்று இருமாந்து கிடந்த நரேந்திர மோடியை, அமித்ஷாவை ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது. அதுதான் விடுதலை போராட்ட காலகட்டத்திலே நம்முடைய மாபெரும் தலைவர்கள் விதைத்துவிட்ட அந்த ஜனநாயகம் என்கின்ற, ஜனநாயகன் என்று இப்போ திரைப்படம் வந்துட்டு, அது வேற செய்தி. அங்கே புரட்சி நடந்து கொண்டிருக்கு, இங்கே ஜனநாயக திரைப்பட அரங்கத்திலே விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுதான் அந்த திராவிட மடைமாற்றல் தான் அடிப்படை. மக்கள் திலக மாக்கோராவினுடைய அந்த அரிதார பூச்சி. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த மருத்துவ நுழைவு தேர்வு என்கின்ற அந்த நீட்டுக்கு எதிராக தமிழகத்திலே புரட்சி நடந்திருக்க வேண்டும். புரட்சி நடந்துவிடக் கூடாது. தமிழ் தேசிய இனத்திற்கு விடிவு வந்துவிடக் கூடாது. தமிழ் தேசத்திற்கு விடுதலை கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் 65 மொழி புரட்சி பயன்படுத்திக் கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 72 திறந்துவிடு கள்ளுக்கடையை, திறந்துவிடு சாராய கடை. இன்றைக்கு சாதியின் அடிப்படையிலே வேட்பாளர்களை தேர்வு செய்வது, வாக்குக்கு காசு கொடுப்பது, கரிச்சோறு போடுவது, கோரிக்கை ஆலை திரட்டி கூட்டம் போடுவது, இந்த திராவிட கலாச்சாரத்தில் வீழ்ந்துவிட்ட தமிழகம் புரட்சி என்ற சொல்லுக்கே புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தளபதி, அப்புறம் சுப்ரீம் புரட்சியாளர் நேத்து சரத்குமார், இவரெல்லாம் சுப்ரீம் புரட்சியாளர். சொல்லுவது யாரு? செந்தமிழர் சீமான். சீமான் மிகப்பெரிய தமிழ் தேசிய எழுச்சியை கொண்டு வருவார் என்று எண்ணினோம், அவராலே முடியல. அவருக்கு நோக்கம் அதுவல்ல. தமிழ் தேசத்தின் விடுதலையோ, தமிழ் தேசிய பேரினத்தின் விடிவோ அவருக்கு நோக்கம் அல்ல. அவருக்கு சுகபோகமான வாழ்க்கை, அதுதான் இலக்காக இருக்கிறது. அதை நோக்கி பயணிக்கிறார். பிறகு பார்த்துக் கொள்வோம் நேற்று நடந்த திருநெல்வேலி நிகழ்ச்சியை பற்றி. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த மருத்துவ நுழைவு தேர்வுக்கு எதிரான இந்த கிளர்ச்சியில், புரட்சியில் ராகுல் காந்தி ஈடுபடுகிறார். பிரியங்கா காந்தி வந்து களமாடுகிறார். இந்த காங்கிரஸ் கட்சி தானே மருத்துவ நுழைவு தேர்வை நாட்டுக்குள் திணித்தது, கொண்டு வந்தது. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி காலம் இருக்கிற அந்த காலகட்டத்தில் 2004, 2009 தமிழ்நாட்டு சார்பிலே 9க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமையான ஆதரவோடு மன்மோகன் சிங் அரசு இருக்கிற பொழுது, சோனியா காந்தி தலைமை இருக்கிற பொழுது என்ன செய்திருக்க வேண்டும்? அன்றைய முதல்வர் ஐயா கலைஞர் மு. கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் 1975 காலகட்டத்திலே இழந்துவிட்ட மாநில உரிமை, கல்வி உரிமையை மீட்டெடுத்திருக்க வேண்டும். செய்தாரா? செய்யவில்லை. பிறகு மருத்துவ நுழைவுத் தேர்வு என்று வந்த பொழுது ஆட்சியிலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலும் கூட கடுமையான போராட்டத்தை 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் போல் திமுக முன்னெடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? முன்னெடுக்கவில்லை. ஆனால் ஒரு பாதுகாப்பு வலயத்தை அம்மையார் ஜெயலலிதா உருவாக்கி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் பச்சை தமிழர் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி 7 விழுக்காடு கிராமப்புற மாணவர்களுக்கு, அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களுக்கு என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பு வலயத்தை ஏற்படுத்தினார்கள். பிறகு 2001, 2006 வரை ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், ஏனென்று சொன்னால் இந்த டெல்லி புரட்சி போராட்டத்தை பற்றி எல்லா கட்சி தலைவர்களும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அம்மையார் கவிஞர் கனிமொழி மட்டும் இதற்கு ஒரே தீர்வு, கல்வி பட்டியல் மாநிலத்திற்கு
மாநில அரசுக்கு திருப்புவது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தீர்கள்? அதிகாரத்தில் இருந்தபோது என்ன செய்தீர்கள்? ஒன்றிய அரசின் அதிகாரத்திற்கு முட்டம் கொடுத்த போது உங்கள் தந்தையார் என்ன செய்தார்? உங்கள் கழக அமைச்சர்கள் என்ன செய்தார்கள்? சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற முடிந்ததா உங்களுக்கு? நீங்கள் எல்லாம் பேசலாமா? கனிமொழி போன்றவர்கள், முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் போன்றவர்கள், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள், மற்றவர்கள் பேசலாம், சீமான் பேசலாம், எடப்பாடி பழனிசாமி பேசலாம், டிடிவி தலைவர் கூட பேசலாம், மற்றவர்கள் பேசலாம். ஆனால் நீங்கள் பேசலாமா? மருத்துவரை அன்புமணி அவர்கள் இன்றைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஒன்றியத்திலே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர். ஆனால் நீட்டுத் தேர்வை கொண்டு வந்த, அதாவது மருத்துவ நுழைவுத் தேர்வை கொண்டு வந்த காங்கிரசுக்கு முட்டம் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் பேசலாமா? 2020 பிற்பகுதியிலே திமுக தலைவர் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் என்ன சொன்னார்? 8 மாதங்கள் பொறுத்திருங்கள், நீட்டை நாங்கள் நீக்கி விடுவோம் என்றார். துணை முதலமைச்சராக பதவி வைத்த உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்கள்? ஒரு கமுக்கம், எங்களிடத்தில் ஒரு ரகசியம் இருக்குது. என்ன வெங்காய ரகசியம்? இன்றைக்கு வடக்கன் என்று சொன்னோம், இந்தி வெறியன் என்று சொன்னோம், மத மூட நம்பிக்கையை ஊறி திளைத்தவர்கள், பகுத்தறிவற்றவர்கள் என்று படவர்களை சொன்னோம். அந்த படவர்கள் இன்றைக்கு புரட்சி செய்கிறார்கள். ஆனாலும் நீட்டுத் தேர்வு என்கின்ற மருத்துவ நுழைவுத் தேர்வு வினாத்தால் கசிந்ததற்குத்தான் தர்மேந்திர பிரதான் என்கின்ற அமைச்சரை பதவி விலகச் சொன்னார்களே தவிர மருத்துவ நுழைவுத் தேர்வை கூடாது என்கின்ற கோரிக்கை அங்கே இல்லை. அப்படியானால் அதற்கு தீர்வு என்ன? ஒரே தீர்வுதான். இந்த புரட்சியின் வாயிலாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரிதான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரிதான், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரிதான், அது தமிழக வெற்றிக்கழக அரசியல் கட்சியாக அரசாக இருந்தாலும் சரிதான், நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரிதான், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரிதான், தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருந்தாலும் சரிதான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரிதான், அனைத்து கட்சிகளும் ஒரு அணியில் திரண்டு கல்வி பட்டியலை மாநில அரசு உடமையாக்க போராடுவதை தவிர வேறு வழி இல்லை. யார் பூனைக்கு மூடி, யார் பூனைக்கு முதலில் மணி கட்டுவது என்கின்ற வினா வருகிறது. எனவே தமிழ்நாட்டு தமிழர்களே, உலகெங்கும் பறந்து வாழும் தாய் தமிழ் உறவுகளே, மருத்துவ நுழைவு தேர்வு என்னும் 40க்கும் மேற்பட்ட மாணவ கண்மணிகளை நாம் இழந்திருக்கிறோம். தமிழகத்திலே 400க்கும் மேற்பட்ட மாணவ கண்மணிகளை இந்திய பெருநிலப்பு இந்த மருத்துவ நுழைவு தேர்வு எனும் பேய்க்கு பலி கொடுத்திருக்கிறோம். இதிலிருந்து விடுதலை வேண்டுமானால், விடிவு பிறக்க வேண்டுமானால், வடக்கரின் புரட்சி பாலை சுட வேண்டுமானால் மருத்துவ நுழைவு தேர்வை அறவே நீக்குவதற்கு ஒரே வழி கல்வியை மாநில உரிமையாக்குவது. அதை நோக்கி இனி நம்முடைய பயணத்தை தொடங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.